பார்த்து வருகிறோம். இந்தியாவிற்கு 3 நாள் பயணமாக கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி வருகை தந்திருக்கும் நிலையில் தற்போது கொல்கத்தா சால்ட் லேக் மைதானத்தில் அவரை பார்க்க முடியாததால் ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்ன நிலவரம்? கொல்கத்தாவினுடைய சால்ட் லேக் மைதானம் தற்பொழுது மெஸ்ஸியினுடைய அவர் அங்கு வருகை தந்த பிறகு அங்கிருந்து புறப்பட்ட பிறகு தற்பொழுது கடும் பரபரப்பானது அங்கு நிலை வருகிறது. குறிப்பாக அதிக கோபமடைந்த ரசிகர்கள் வாட்டர் பாட்டில்கள் மற்றும் நாற்காலியை மைதானத்திற்குள் எரிந்து அதன் பிறகு மைதானத்தினுடைய மையப்பகுதிக்குள் புகுந்து கடும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அந்த பகுதியில் தற்பொழுது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்கும் முயற்சியில் கொல்கத்தா காவல்துறை அதிகாரிகள் முயற்சித்து வருகிறார்கள். குறிப்பாக மைதானத்திற்குள் மெஸ்ஸி வந்த உடனேயே அவரை சுற்றி ஏராளமான ரசிகர்கள் சூழ்ந்ததன் காரணமாக தன்னுடைய முழுமையான அந்த ஒரு ஹானரரி லேப்பை முடிக்காமலேயே அவர் ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த மைதானத்தில் இருந்து அவர் வெளியேறியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனை அடுத்து கடும் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த பேனர்கள் நாற்காலியை உடைத்தும் அதை மைதானத்திற்குள் எரிந்தும் அவர்கள் தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டி வந்த நிலையில் அந்த போதில் இருந்து அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக தற்பொழுது தடியடி என்பது சால்ட் லேக் மைதானத்தில் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மைதானத்திற்கான அந்த ஒரு டிக்கெட் மட்டும் சுமார் 3800 ரூபாயில் தொடங்கி 11,000 வரை விற்கப்பட்ட நிலையில் ஒரு சில நிமிடங்கள் கூட மெஸ்ஸியை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ரசிகர்கள் அந்த பகுதியில் கடும் போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டு வருவதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதற்கு நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு கோஷங்களையும் அவர்கள் எழுப்பி வந்த நிலையில் அவர்களை கலைப்பதற்காக தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் சார்பாக தடியடி நடத்தும் அந்த ஒரு காட்சியும் நம்மால் பார்த்தது. சுமார் 50,000க்கும் அதிகமான ரசிகர்கள் அந்த மைதானத்திற்குள் குழுமிய நிலையில் அதற்கு மைதானத்திற்கு வெளியேயும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கு திரண்டிருப்பதன் காரணமாக கூட்டத்தை கலைப்பதற்கான ஒரு முயற்சியில் தான் தற்பொழுது கொல்கத்தா மாநில காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை 70 அடி உயர சிலையை திறந்து வைத்த மெஸ்ஸி அங்கிருந்து நேரடியாக ரசிகர்களை காண்பதற்காக சால்ட் லேக் மைதானத்திற்கு அவர் வந்த நிலையில்தான் அங்கு அதிக அளவிலான ஒரு கூட்டம் கூடியதன் காரணமாக முழு அந்த ஒரு சுற்றுப்பயணத்தையும் முடிக்காமலேயே அவர் அந்த மைதானத்திலிருந்து வெளியேறியதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு காரணங்கள் அடிப்படையில் அவர் அங்கிருந்து வெளியேறியதாக நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் அதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதனையடுத்தான் தங்கள் கைகளில் இருந்த வாட்டர் பாட்டில்கள் நாற்காலிகளை தூக்கி மைதானத்திற்குள் அவர்கள் எரிந்த நிலையில் அதன் பிறகு ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு ரசிகர்கள் அனைவருமே மைதானத்துடைய மையப்பகுதிக்கு வந்து கடும் எதிர்ப்பை அவர்கள் முன்வைத்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் ரசிகர்கள் கூட்டத்தை தடியடி நடத்தி கொல்கத்தா மாநிலத்தினுடைய அந்த காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது அவர்களை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.